கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றிப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளும் எங்களோடு கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் தொனிக்கட்டும். எங்களை பரிபூர்ணமாய் கரங்கள் கொண்டு கொடுக்கிறோம். பிசாசு வைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தாவே அப்பாவுடைய வார்த்தைகளை தியானிக்க, இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபையாக வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தரின் ஆசீர்வதிங்க, நாமத்துக்கு மகிமையை பயன்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. இன்னைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேசும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு தியானிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். வேற எதுவும் எதிர்பார்க்கல. பணமோ பொருளோ அல்லது நம்ம கிட்ட ஆஸ்தி அந்தஸ்துகளோ வாகனங்களோ அலங்காரங்களோ அல்லது எதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் மகன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா விசுவாசத்தை. நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த காலவெள பொழுதுல எனக்கு கேட்கிற தேவச்சனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்துல கடைசி வரைக்கும் யார் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். கடைசி வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டுமாம். இந்த காலவெள பொழுதுல இந்த விசுவாசம் சின்னது, ரொம்ப சின்னது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எவ்வளவு விசுவாசத்தை கேட்கிறாரா? சின்ன, ரொம்ப ரொம்ப சின்னதான, நம்ம குழம்புல போட்டு அது மறுபடியும் பல்லுல மாட்டி ஒரு குச்சி எடுத்து குத்தி வெளியே தூக்கி போடுற அந்த அளவுல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னது அது? கடுகு கீழே போட்டு எடுத்து கொடுங்கனாக்க ரொம்ப கஷ்டம் இல்ல? ஏன்னா சைஸ்ல ரொம்ப ரொம்ப சின்னது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது, ஒருவேளை கர்த்தர் நம்ம கிட்ட ஒருவேளை ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி நீங்க விசுவாசத்தை வச்சிருக்கணும் அப்படின்னா யாருமே இருந்திருக்க மாட்டோம். அந்த கடுகுலயே பாதி இருக்கானா எனக்கு தெரியல, என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா நல்ல கவனிங்க, அந்த கடுகளவு போதுமா? அந்த கடுகளவு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காட்டத்து மரத்தை அண்ணாந்த விழு அப்படின்னா அது விழும். அப்படின்னாக்கா இந்த பெரிய மழையை பார்த்து, பெரிய மவுண்டனை பார்த்து போ விழு அப்படின்னா அது என்ன செய்யுமாம்? போய் விழும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒரு கொஞ்சம் விசுவாசத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படின்னா, எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஒரு பெரிய மலையை பார்த்து அப்பால போய் விழு அப்படின்னு சொன்னா விழுனா உன் பிரச்சனை ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டுடைய பார்வையில உன் பிரச்சனை உனக்கு பெருசு. ஆனா ஆண்டுடைய பார்வையில அது ஒண்ணுமே கிடையாது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய அல்லது வேலையினாலேயோ அல்லது உங்களுக்கு இருக்கிறதான பொருளினாலேயோ பணத்தினாலேயோ நீங்க பிழைக்க முடியாது. எப்படி பிழைப்பீங்க அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்பிக்கை அப்படின்னா ஏற்கனவே செஞ்சது மறுபடியும் செய்யும் போது ஒரு நம்பிக்கை. உண்மைங்களா பொய்ங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஷ் பண்றோம், அப்போ பயந்து பயந்து பண்ணுவோமா, டேரா பண்ணுவோமா? கேட்கல. திடீர்னு நம்ம சகோதரி யாராவது கூப்பிட்டு எனக்கு நல்ல ஒரு பீஸா ஒண்ணு பண்ணி கொடுங்க, அது நான் புதுசா அது வேணாம், பீஸா வேணாமா, ஒரு 2 தோசை சுட்டு கொடுங்க. எப்படி சுடுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அப்படியே போட்டு புஷ்ன்னு ஒரு சுத்தி இதா சாப்பிடு. ஏன் அப்படின்னா அது நமக்கு செய்ய தெரியும், இது நமக்கு செய்ய தெரியாது. வித்தியாசம் ஒண்ணுதான், பழகப்பட்டது. இந்த நம்பிக்கை என்னன்னா, ஏற்கனவே ஒருத்தர் செய்ததை நம்புறோம் அப்படின்னா அது விசுவாசம். இது வரலாம் பார்த்திடாத, கேட்டிடாத, தெரிஞ்சிடாத, அதை நீ நம்புற அப்படின்னா அதுதான் விசுவாசம். காணப்படாதவின் நிச்சயம். நான் பார்க்கல, பரலோகம் யாராவது பார்த்திருக்கீங்களா? பரலோகம் பார்த்தீங்களா? பார்க்கல. பரலோகம் பார்த்தீங்கன்னா உங்களை நாங்க போட்டால பார்த்திருப்போம். பரலோகத்தை பார்க்கல, ஆனா நம்புறீங்களா? விசுவாசிக்கிறோம், நம்பிக்கை இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்.
அவரோடு கூட இருப்பேன், அவருடைய சன்னிதானத்தில் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடினால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அதனால தான் இன்னைக்கு சபையில வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. டிஃபைன் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? டிஃபைன் எக்கனாமிக்ஸ், டிஃபைன் காமர்ஸ் அப்படின்னுவாங்களே. விரிவாக்குதல் என்பது எக்ஸ்பிளனேஷன். இதுதான் பெரிய பிரச்சனை. டிஃபைன்னா தெரியாதா? சரி போங்க. டிஃபைன்னா தெரியுமா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. டிஃபைன்னா ஒரு பெரிய விஷயத்தை 2 வார்த்தையில சுருக்கிறது தான். ஒரு பெரிய காரியம் புரியாத புதிர் இருக்கும், அதை சின்னதாக்கி அழகா என்ன சொல்றது, ஒரு சம்மு பெரிய சம்மு இருக்கும், ஆனா ஃபார்முலா பெருசா இருக்குமா? சின்னதா இருக்கும். இந்த விசுவாசத்துக்கு ஒரு சிறிய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். எபிரியர் 11ஆம் அதிகாரம், எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர், நல்ல கவனியம், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, விசுவாசத்தை, இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தது கூடாத காரியம். நல்ல கவனிங்க, யார் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பாட்டு கூட நம்ம பாடும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இது எப்ராயிமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு. நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் பிரியமானவர்களுக்கு அவர் உணவளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவருக்கு நாம் பிரியமானவர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கும். எப்பொழுது எந்த மனுஷனா இருந்தாலும் பிரியமா இருக்கிறவர்களுக்காக ஏதாகிலும் செய்யணும்னு விரும்புவாங்க. உண்மையா பொய்யா? கேட்கல, உண்மைதானா? எல்லாருக்கும் கிட்ட வரும்போது, அங்க வரும்போது மட்டும் அந்த ஸ்வீட் அப்படின்னாக்க அந்த கேசரி கொஞ்சம் அந்த கரண்டி ஆழமா போவோம். ஏன்? அந்த பிரியம். கர்த்தர் இந்த வேளையில பார்த்து சொல்லுகிறார், விசுவாஸ் அவரை பிரியப்படுத்த முடியாது. அவரை பிரியப்படுத்துகிறவனை எல்லாம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யார் பிரியப்படுத்தினார்கள் பார்த்தா, தாவீது ஆண்டவரை பிரியப்படுத்தினார். அவர் துதிகள் மேலே அவரை பிரியப்படுத்தினார். அவர் ஸ்தோத்திரங்களின் மேலே அவரை பிரியப்படுத்தினார். கர்த்தர் செய்தது என்ன? நீ என்னை பிரியப்படுத்தினபடினால, என்னை நீ சந்தோஷப்படுத்தினபடினால இன்னைக்கு நான் உனக்கு என்ன செய்வேன்னா, இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் பெரிய பதவியை நான் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அதனால உங்களை பார்த்து சொல்றேங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட அநேக பேர் வந்தாங்க, வந்தவங்க எல்லாம் விசுவாசி தெரியாது, விடுதலையாக்கி போனாங்களான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இடத்துல வந்தவளை கர்த்தர் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் உன்னை சுகமாக்குவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா? வந்தவனே விசுவாசிக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன பார்க்க மாட்டாங்க, அந்த சின்ன போனை பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க பத்தி உனக்கு தெரியாதுடான்னு அவங்ககிட்ட நேற்றே சொன்னேன். அந்த டிஸ்பிளே அடுத்த வாரத்துல ஒரு கவரை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ அந்த டிஸ்பிளேல எப்படி தெரியும்னு நீங்க பார்க்க மாட்டீங்களே. நிறைய பேர் அந்த போனை பார்க்கறது எனக்கு தெரியுது. ரைட், ஓகே. நல்ல கவனிங்க, இனி நான் உங்களை பார்த்து சொல்ல, விசுவாசத்தினால நீதிமான் பழிக்கிறான். ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தினால் இருக்கிறவனை அவனுக்கு பலனுண்டு அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிறது ரிவார்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கூகுள் பேல நிறைய டிரான்சாக்சன் பண்ணா என்ன கொடுப்பான்? ரிவார்டு. ரிவார்ட்ல என்ன வரும்? இப்ப எதுவும் வரதில்ல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது யூஸ் பண்ணும்போது கிராச் பண்ணா 5 rupees வரும், 10 rupees வரும். ஒரு வாட்டி எனக்கு 350 ரூபா வந்தது ஒரே வாட்டி. எப்படி கொடுத்தான்னு தெரியல. திடீர்னு
திடீர்னு பார்த்தா முன்ன உண்மையா பொய்யான்னு பார்த்தா உண்மையில வந்தது. நல்லா கவனிங்க, இந்த ரிவார்டுக்காக நம்ம காத்துட்டு இருப்போம், டிஸ்கவுண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படி இருப்பனா, உனக்காக கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். எந்த பலன் வைத்திருக்கிறார், என்ன பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த காலவெளி பொழுது உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தர் யாவையும் செய்ய அவரால் ஆகும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தரால செய்ய முடியாது ஒன்னே ஒண்ணு தெரியுமா, உனக்கு தீங்கு செய்ய அவரால் முடியாது. புரியல? நமக்கு தீங்கு செய்ய முடியாது. அவர் தீங்கு செய்ய மாட்டாரு, விட்டுருவாரு, அவ்வளவுதான். கடினமான இருதயத்துக்கு விட்டுருவார், கை விட்டுருவார். அவளை ஒழிய நம்ம கர்த்தர் சோதிக்க மாட்டார். சோதனைக்காரன் அவன் வேறு. இந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு பிசாசு வர முடியாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு பிசாசு யார் கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற நமக்கு பிசாசு ஒரு காரியம் செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், விசுவாசத்தினால அநேக பக்தர்கள் பிழைத்தார்கள், அநேக பேர் வாழ்ந்தார்கள். அநேக பேருக்கு ஒன்றும் இல்லாத போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால அவர்கள் பிழைத்த காரியங்கள் அநேகவற்றை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கப்படி வாஞ்சிக்கிறேன், வாசிக்க கேட்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டிருப்பதுபடிக்கு கிரியையினால் உண்டானதல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு என்னது? பெருமையை இல்லாமல். வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டு இருப்பதற்கு. பெருமை பாராட்டக்கூடாதான். எது நிமித்தம்? நம்முடைய ரட்சிப்பு நிமித்தம், நமக்கு கர்த்தர் கொடுத்த ஈவுகள் நிமித்தம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பு கிருபையினால ஈவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஈவு அப்படின்னா கிஃப்ட் போடப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறா? ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த கிஃப்ட்டுக்கு பாராட்டு யாருக்கு வரணும்? ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு saree கொடுத்தாங்க. அந்த saree நீங்க கட்டிட்டு போறீங்க, ஒரு 10 பேர் கேக்குறாங்க, இந்த saree ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்க வாங்குனீங்க, எப்படி நீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்க பயங்கரமான ஆளு, நான் தான் வாங்கினேன்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மை என்ன? மனசாட்சி என்ன சொல்லும்? அவங்க நல்லா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. சில பேர் உண்மையை சொல்றோம், நான் வாங்கலப்பா, எனக்கு கிஃப்ட் வந்தது, அவங்க கொடுத்தாங்க. உடனே அந்த கிரெடிட் யாருக்கு போகும்? கொடுத்தவங்களுக்கு போகும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் கர்த்தருக்கு தான் இந்த எல்லா கிரெடிட்டும். இதுல நீங்க பூஸ்ட் பண்றதுக்கோ அல்லது பெருமை பாராட்டுவதற்கோ ஒரு காரியம் கிடையாது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, விசுவாசம் என்னன்னா, நமக்கு கர்த்தர் கிஃப்டா கொடுத்தாரு. கிஃப்டா கொடுத்த இந்த விசுவாசத்தை பெருமையா நினைச்சிட்டு உட்கார்ந்துராத. இந்த விசுவாசத்துல அநேக பேருக்கு நான் ஜெபிக்கிறேன்ற பெருமை, நான் வேதத்தை வாசிக்கிறேன்ற பெருமை, நான் வெயிட் அண்ட் வெயிட்ல வந்தேன்னு பெருமை, அல்லது நான் அதை பண்ண, சபைக்கு இது பண்ண, அப்பேற்பட்ட பெருமைகள் நமக்குள்ள இருக்குமேனாக்கா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் ஒரு விஷயம் கூட உங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பெருமையின் காரியங்கள் கர்த்தருடையதல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, நல்ல கவனிங்க. வேதத்துல வாசிக்கிறோம், இது விசுவாசத்துக்கு ஒரு சிறிய காரியங்கள். ஆனா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, கிரி இல்லாத விசுவாசம் அது செத்தது. அநேக வருஷத்துக்கு முன்பே நாம் விசுவாசித்தோம், அநேக ஆண்டுகள் முன்பதாக ஆண்டவரை நாம் விசுவாசித்தோம். என்ன விசுவாசித்தோம்? ஆண்டவர் எனக்காய் உலகத்துக்கு வந்தார், எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் அவர் மறுபடி எழுந்தார், எனக்காய் எடுத்துக் கொள்ளப்பட்டார், எனக்காய் மறுபடி வர போறாரு. நம்பினோம், விசுவாசித்தோம், செபித்தோம், அற்புதங்களை கண்டோம். ஆனா கொஞ்ச காலங்களிலே இந்த விசுவாசம் என்ன ஆனதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீரியம் போயிட்டே இருக்கு.
தெலுங்குல ஒண்ணு சொல்லுவாங்க, எங்க கட்டின குண்டா சொல்ல மாட்டீங்க, தெரியாதா? எங்க கட்டின குண்டு வாசனை போதாண்டா. இங்க வேணா பெருங்காயம், பெருங்காயத்தை ஒரு துணியில கட்டி வச்சீங்கன்னா அந்த வாசனையே போகாதான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அது என்னங்க அது போயிடும்ல. என்னதான் ஸ்ப்ரே அடிச்சாலும் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு சட்டு எப்படி இருக்கும்? ஸ்மெல் அடிக்கும்ல. நல்ல கவனிங்க, இந்த விசுவாசம் அநேக பேர் பெற்றுக்கொண்டோம். நாம் கர்த்தர் இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார், ஈவாய் கர்த்தர் கொடுத்தார், அல்லது உனக்கு ரிவார்டு கொடுக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா சில காலங்களிலே இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கிட்ட நாம் அநேக நேரங்களிலே இது கிரியை இல்லாத விசுவாசத்தை போல அல்லது செயல்படாத ஒரு விசுவாசத்தை போல விசுவாசம் உனக்குள்ள இருக்கும் அப்படின்னாக்கா அந்த விசுவாசம் உன்னை என்ன செய்யும் அப்படின்னாக்கா உன்னை சும்மா விடாது. எல்லா பிரச்சனையிலும் என்ன செய்ய வைக்கும்னா ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ண வைக்கும். ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை போய் தேடுவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு விதமாய் பேசும்போது உடனே நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுவோம். நம்ம எங்க ஆண்டவர் பார்த்துக்கிறோம் சொல்றோம்? நானே பார்த்துக்கிறேன். என்னது? ஒன்னா இல்ல நானா? நானே பார்த்துக்கிறேன். ஒன்னு சொல்றேங்க, எப்பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அப்போ கர்த்தர் கண்டிப்பாகவே உன் பட்சத்துல கர்த்தர் யுத்தங்களை கர்த்தர் செய்வார். இந்த விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னாக்கா ஆண்டவர் எல்லா கிரெடிட் ஆண்டவர் கொடுப்பாங்க. ஏன்னா இது எதனால நீ பெற்றுக்கொண்டது எல்லாமே கர்த்தருடைய ஈவு விசுவாசத்தினால நீ பெற்றிருக்கிற உன்னது அல்ல. எது உனக்கிட்டு இருக்குதோ அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தமாய் நீ என்ன சொன்னா எது வந்தாலும் இது கர்த்தருடையது, இது கர்த்தர் கொடுத்தாருன்னு கர்த்தருக்கு மகிமையை கொடுத்துட்டே இருப்போம். அந்த விசுவாசம் கொஞ்சம் செயல்பாடு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே சொல்லுவோம் நான் தான் வாங்கினேன், நான் தான் பண்ணேன், நான் தான். எப்போ நான் தான் அப்படின்னு சொல்றோமோ எங்கேயோ அந்த துணியில இருக்கிற வாசனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த துணியில வேற வாசனை வர ஆரம்பிக்கும். எனக்கு கேட்கிற தேவச்சனமே நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய விசுவாசம் அது கிரியுள்ளதா இருக்கணும், அது செத்ததா இருக்கக்கூடாது. வேதத்துல வாசிக்கிறோம் நாம் அநேக நேரத்துல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம் இந்த கல்லறை என்னவா மேல பலபலன்னு இருக்கும், ஆனா உள்ள ரொம்ப பேட், ரொம்ப வஸ்டா இருக்கும். வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துல கொண்டு போய் காமிச்சிட்டு வரேன். இருக்கு, நான் காமிச்சிடறேன் உடனே. மேல கிரானைட், உள்ள மேல் தோற்றம் அல்ல, நீ சொல்ற பிரைஸ் லாட்னால அல்ல, அல்லது நீ பண்ற ஜபத்தினால. ஒருவேளை பாஸ்டர் ஏமாந்துடலாம் அல்லது சபையாருங்க ஏமாந்துடலாம், ஆனா கர்த்தர் ஏமாற மாட்டாரு. எனக்கு கேட்கிற தேவச்சனமே இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னாக்கா கிரியல்ல விசுவாசமா இருக்கணும். நீ ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமா, உன் கதவை பூட்டி யாருக்கு தெரியாம தலை மேல எண்ணெய வச்சு நல்லா நீ கதவை பூட்டி ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? முடிய விரிச்சு போட்டு அப்படியே சோகமா வரும். என்னம்மா அப்போ அந்த வாய்ஸ் வர பாருங்க, உபவாசம் உண்டா. அப்போ நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏமா தாயே, ஏமா இது மாதிரி இருக்க, உடனே சாப்பிடு. நம்ம மனசு துடிக்கும் நம்மளுக்கு. இல்ல, கிரியே இருக்கிற விசுவாசமா இருக்கணும். இந்த காலவெளி பொழுது உங்களை பார்த்து சொல்றேன், இந்த விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். டெஃபினேஷன் ஆஃப் ஃபெய்த், faith in action. விசுவாசம், கிரியில் உள்ள விசுவாசம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். வாசிக்க கேட்கலாமா? ஜேம்ஸ், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய். ஆமா, நல்லதுதான், நல்லது இல்ல கிடையாது, நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றன. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, இந்த இடத்துல
கர்த்தர் 2 காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், நம்புறது நல்லதுதான். அநேக நேரத்துல சொல்றோம், நான் நம்பினேன், ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை நான் அல்லது ஆண்டவருடைய சபைக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், தசமபாகங்களை கொடுக்கிறேன், உபவாசத்துக்கு போகிறேன், தினந்தோறும் செபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் நல்ல கவனிங்க, உனக்குள்ள கிரியை இல்லாத விசுவாசம் உனக்குள்ள இருக்குனாக்கா, உன்னை பார்த்து சொல்றேன், எது கொடுத்தாலும் எது இருந்தாலும் அது விருதா, அது வேஸ்டான ஒரு காரியம். ஒண்ணே சொல்றேங்க, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களா, விசுவாசத்துல தான் வாழ்ந்தாங்க. விசுவாசத்தினால தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இடத்துல பிசாசு நம்புது. பிசாசு நம்புது. என்ன நம்புதுனாக்கா, போன வாரத்துல சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால உன் கண்ணை தர, கீழே என்ன இருக்கு சொல்லு அப்படின்னா சொல்லுது, நரகம் இருக்கு. உங்க கண்ணை திறந்து பாருங்க, நரகம் தெரியுதா? டைல்ஸ் தான் தெரியும். ஆனா பிசாசுக்கு என்ன தெரியுது? இப்ப சொல்லுங்க, நம்மளோட பவர்ஃபுல் யாரா இருக்கிறாங்க? பொய் சொல்லாம சொல்லணும். பிசாசு சொல்லுது, இங்க யார் இருக்கிறாங்க? பெரியவர் இருக்கிறாரு, ரொம்ப பெரியவர். சொல்றத நாங்க சொன்னோங்க, நான் பொய் எதுவும் சொல்லல. ரொம்ப பெரியவர் இருக்கிறாரு, ரொம்ப பெரியவர் இருக்கிறாரு. இல்ல நீ இருப்பியா? நான் இருக்க மாட்டேன். அதுக்கு பயம் இருக்கு, அதுக்கு விசுவாசம் இருக்கு. இயேசுதான் தெய்வம்னு தெரியுது, ஆனா நமக்கும் தெரியுது அதுக்கு இருக்கிற பயம் நமக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனா அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறது, அது செத்ததா இருந்தா, அது கிரியை இல்லாத விசுவாசமா இருந்தா, அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. பிசாசுகளும் நம்புது. இப்போ அவங்களும் நாமளும் ஆல்மோஸ்ட் புரியல, தூங்குறோம். அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா. விசுவாசத்தோடு தூங்குறவங்க அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஓகே, நல்ல கவனிங்க. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தினால என்ன செய்யணும்னாக்கா, தினந்தோறும் அதை நம்பணும். பிரச்சனைகள் வரும்போது, குறைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது நம்முடைய இருதயத்தில் நம்ம சொல்லிக்கணும், என் தேவன் என் கூட இருக்கிறாரு, என்னை கர்த்தர் நடத்துவாரு. போன வாரத்துல ஒருத்தருக்கு சொன்ன பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஏங்க உங்களை நம்புறீங்க? விட்டு போயிட்டே இருங்க, கர்த்தர் காரியங்களை கர்த்தர் செய்வார். யார் மேல வைக்கணும் பிரச்சனை? கர்த்தர் சொல்ற என்ன கேளுன்றாரு. நீ தூக்கி எல்லாத்தையும் மண்டை மேல வச்சு நீயே சுத்துற. இப்ப பிரச்சனை யார் தான் தீர்க்கணும்? நீ தான் தீர்த்துக்கணும். எனக்கு கவனிங்க, என்னை கேட்கிற தேவச்சனமே, இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குனாக்கா, நீ அதை என்ன பண்ணுவனா, கர்த்தர் மேல வைப்ப, கர்த்தர் மேல விசுவாசமா வைப்ப. இந்த காலவெள்ள பொழுதுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க தலையில போட்டு சுமக்காம, ஆண்டவர் என் கூட்டு இருக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குனாக்கா, உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாவற்றையும் செய்ய அவராலே ஆகும். ஆமென், அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நம்புவோமா? நம்புவோம். வெளியில போனோன்னு என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை பத்தி யோசிச்சு தலையில வச்சு நம்மளே சுமந்துட்டு இருப்போம். அதனாலதான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறான், கர்த்தர் ஒருவர் என்று விசுவாசிக்கிற நல்லதுதான். ஆனா பிசாசு கூட நம்புதே, பிசாசுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதல்ல, உனக்குள்ள கிரியை இருக்கணும். அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை விடுவித்தார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை மேல் தலையாய் வைப்பார், என்னை அவர் வாளாக வைக்க மாட்டார். அந்த நம்பிக்கை எங்க? அந்த விசுவாசம் எங்க? அநேக நேரத்துல உலகத்தான் சொல்லுகிறான், செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும்ன்றான். இந்த கேம் எல்லாம் விளையாடும் போது மென்டலி டவுன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. மென்டல் அப்படின்னாக்கா சைக்காலஜில நம்மள எதிர் ஆட்கள் நம்மள டவுன் பண்ணுவாங்க, நாங்க தான் சுப்பீரியர்ன்ற மாதிரி. ஆனா அப்ப சொல்லுவாங்க, உன்னை நீ என்ன செய்யணும்? நம்பு அப்படின்னு விளையாட்டுல அநேக நேரத்துல சொல்லி கொடுக்குது உண்டு. நீ கான்பிடன்ஸா இருக்கணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், உன்னை நீ நம்பணும், உன் கேம நீ நம்பணும் அப்படின்னு உலகத்துல இருக்கிறவங்களை கற்றுக் கொடுக்கிறது உண்டு. ஆனா நல்ல கவனிங்க, இங்க உன்னை நீ நம்பினால் நீ தோத்து போவ. அநேக ஸ்போர்ட்ஸ் மேன் தோத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ நம்புகிறது ஜெயித்தவரை நம்புற,
நீ நம்புகிறது உயிர்த்தெழுந்தவர் நம்புற, நீ நம்புகிறது எல்லாவற்றையும் படைத்தவரை நம்புற. இந்த படைத்தவரை நம்பினவர்களை வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் வீணாய் போனதல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ஸ்தானத்திலும் அவரை நம்புவது அது நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பப்போ நான் ஒரு யோசிப்பேன், ஏலியா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யோசனை வரும். கரெக்டா காக்கா வரும், சோறு கொடுக்கும், சப்பாத்தி கறி, டெய்லி 2 சப்பாத்தி 2 கொஞ்சம் கறி. நம்மால சாப்பிட்டு 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 தண்ணியை குடிச்சான். இப்ப கர்த்தர் சொல்றார், எழுந்திருப்பா, எழுந்துட்டு நீ என்ன பண்ண, சாரி பாத்துக்கு போ, அந்த இடத்துல நான் உன்னை போஷிக்கிறேன். நம்மளுக்கு யாரு சோறு போடுவா, எப்படி சப்பாத்தி வரும், எங்கிருந்து ஒண்ணுமே தெரியாதுங்க. எழுந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். இந்த நேரத்துல ஒருவேளை அந்த இடத்துல என்ன வச்சு நான் ஆண்டவரை பார்த்து கேட்பேன், ஏங்க டெய்லி சப்பாத்தி வருதே, விட்டா இங்கேயே உட்காந்துங்கன்னு கேட்கல சொல்லிருப்போமா இல்லையா? 2 சப்பாத்தி போதும் ஆண்டவரை, அது போதும், டைட்டிங்ல இருந்துரும் அப்படியே. நல்ல கவனிங்க. அவன் எழுந்து போய் சாரி பாத்துக்கு போன போது சாரி பாத்துல கர்த்தரை போஷித்தார். ஒண்ணு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா சொல்லும் போது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு நம்மளை விட்டு போகுதுனாக்கா இன்னொன்னு நன்மையானது கர்த்தர் கொடுப்பான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். கர்த்தர் ஒண்ணு லேட் பண்றாரு அப்படின்னாக்கா எனக்கு கர்த்தர் நன்மையானதை கர்த்தர் தருகிறார் என்று உனக்கு நம்பிக்கை வரணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. போன வாரத்துல அது மாதிரி வார்த்தை சொன்னேன், பிரியாணி வேணும்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். உப்மா வேணும்னா 10 நிமிஷம். என் வைஃப்க்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, நான் அப்பப்போ உப்மா கேட்பேன், எனக்கு உப்மா பிடிக்கும். சிரிச்சுன்னு போவேன் நைட்டு, என்னப்பா தோசை பண்ணவா இட்லி பண்ணவா, அதெல்லாம் வேணாம் உப்மா பண்ணு, அப்பாடி ஒரு சந்தோஷம். ஏன் எனக்கு தெரியும், ஆனா அது எனக்கு பிடிக்கும், வேற வழி இல்லை. என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா நல்ல கவனிங்க, நான் ஏன் சொல்றேன்னா ஈஸியா கிடைக்கிறது டேஸ்ட் கிடையாது, லேட்டா கிடைக்கிறது. ஏன் கோல்டு ரொம்ப காஸ்ட்லி, ஒரு சவரன் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா, 80,000 ரூபாய். இருக்கீங்களா? 80,000. சரி ஓகே விடுங்க, ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கீங்களேன், 1 லட்சம் ரூபாய். ஏன் இரும்பு 1 கிலோ எவ்வளவு தெரியுமா, 40 ரூபாய். வாங்க வேண்டியதானே, ஏன்னா அது ரொம்ப கிடைக்கும், அதனால அது வேல்யூ இல்லை. நல்ல கவனிங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த நேரத்துல விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளை பொழுதுல உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாசத்தினால அநேக பேர் பிழைத்தது போல இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ஸ்தானத்திலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னை நடத்துவார், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு என்னன்னா நிறைய பேரு நம்பிக்கை இழந்தவர்களா இருக்கிறோம். எது லேட் ஆகுதோ அது உனக்கு பெஸ்டா கிடைக்கும். பிரியாணி கிடைக்கும், இன்னைக்கு பிரியாணி கிடையாதானா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஏஸ்தேபு அடிப்பட்டு உதப்பட்டு அன்னங்கார வித்துட்டான் இஸ்மவேல் ஜனங்களுக்கு. அவனை கொண்டு வந்து போத்திப்பர் அவனை போய் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டான். இவன் நிமித்தம் போத்திப்பருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது வேதத்துல வாசிக்கிறோம். வேதம் அப்படி சொல்லுகிறது. இவன் நிமித்தமாய் அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் நம்பிக்கையுள்ளவனாய் மாறினான். நல்ல ஒரு வேலைக்காரனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நல்லாதான் இருந்தான். அங்கிருந்து மறுபடியும் துரத்தி ஜெயில போட்டாங்க. இருக்கீங்களா? இப்போ யோசேப்புடைய மனசு எப்படி இருக்கும்? வீணா என் கைகளை பாவத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன். காத்து கொண்டது எனக்கு வந்தது என்ன? நான் விசுவாசத்தை காத்து கொண்டது எனக்கு வந்தது என்ன? பிரச்சனை, இல்லாமை, சிறைச்சாலை, தனிமை, வேதனை, கண்ணீர். இந்த விசுவாசம் எனக்கு கொடுத்தது கண்ணீர் மட்டும்தான் கொடுத்தது, எனக்கு வேதனை மட்டும்தான் கொடுத்தது. ஏன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன்,
நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எதுக்கு எனக்கு இது நடக்கல அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும்ல. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாள்ல நீங்க யோசித்து பாத்தீங்கன்னாக்கா, யோசேப்பு அந்த இடத்துல பாவத்துக்கு விலகி அவன் ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். நடந்தது என்ன? அந்த இடத்துல நன்மையான இடத்திலிருந்து ஆண்டவனை கொண்டு போய் சிறைசாலையில கர்த்தர் போடுகிறார். சிறைசாலையில கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறைசாலையில கழித்தான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரங்களிலே விசுவாசத்தினால நீங்க அநேக நாட்களில் ஒருவேளை துன்பத்தின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கலாம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் லேட் பண்றாரு அப்படின்னா நான் சொல்லும் போது கரத்தை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா, ஏதோ நன்மையான ஈவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்க. இந்த கிரியை ரூபம் உள்ள விசுவாசம் இருக்கணுங்க. அது ஆக்ஷன், ஃபெய்த் இன் ஆக்ஷன். அது எப்பொழுது நமக்குள் இருக்குமோ அப்பொழுது கர்த்தர் நன்மை தான் செய்வார். ஒண்ணே சொல்றேன், யோபு இருந்தான். யோபுக்கு இருந்தது எல்லாமே போச்சு. ஒருத்தன் ஓடி வரான், வீடு விழுந்ததுன்றான். ஒருத்தன் ஓடி வரான், ஆடெல்லாம் செத்து போயிடுச்சு. இன்னொருத்தன் ஓடி வரான், மாடு செத்து போயிடுச்சு. இன்னொன்னு சொல்லவா, இது மாதிரி ஒவ்வொன்னா கேட்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்க. ஒரே வாட்டி கேட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கேட்டா கேட்கல, புரியல. 3வது வர்றவன நம்ம என்ன செய்வோம்? திட்டுவோம். ஏய், எல்லாம் பேட் நியூஸா சொல்ற, ரைட், ஓகே. நம்மளால ஒண்ணே சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் எடுத்துக்கொண்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டான், ரைட், ஓகே, முடிஞ்சது. எல்லாவற்றையும் இழந்துட்டான். நான் பிறந்தது வேஸ்ட்ன்றான். அந்த ராத்திரியில ஒரு குழந்தை பிறந்தது, அந்த ராத்திரி சபிக்கப்பட்டதுன்றான். அந்த குழந்தைக்கு பால் குடித்த தாய் சபிக்கப்பட்டதுன்றான். ஏன் நான் பிறந்தேன், இந்த பூமியில வந்த எல்லாத்தையும் சாப வார்த்தைகளை பேசி நடந்த காரியத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, 42ஆம் அதிகாரத்துல கடைசியில வந்த போது அவன் சொல்லுகிறான், நான் வீணாய் அல்லது அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் பார்த்தபடி சொல்லுகிறான், கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்படல, எல்லாம் எனக்கு நன்மைதான். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் நன்மையா மாறும். நீ நம்பணும், என் கர்த்தர் எனக்கு நன்மையா மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கர்த்தர். நீ இஷ்டம் போல நான் இருப்பேன், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்ல. எல்லா ஸ்தானத்திலும் அவரை பிடிச்சுக்கணுங்க. எல்லா ஸ்தானத்திலும் அவர்கிட்ட கடந்து போய் நிக்கணுங்க. இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எப்பொழுது நம்பி அவருடைய சமூகத்துக்கு வர்றீங்களோ, என் ஆண்டவர் அதை எப்பொழுதுமே உங்க நம்பிக்கையை தள்ளி விடுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. நல்ல கவனிங்க. அநேக பேர் பிரசங்கத்தை கேட்கறாங்க விட புறஜாதியினருக்கு சீக்கிரத்துல டக்கு நம்பிக்கை விசுவாசம் வந்தது. இயேசு கிறிஸ்து வர்றாரு, பேத்தனியாக்கு வர்றாரு. முதலாவது ஓடி வந்த சகோதரி யாரு? சத்தியமா நாங்க இல்லைனா, பேத்தனியாக்கு வர்றாருங்க. மரித்த லாசர் அவங்க வீட்டுக்கு வர்றாருங்க. ஓடி வந்து விழுந்தது யாரு? ஃபர்ஸ்ட் மார்த்தா. மார்த்தா எங்க செய்வா? சமைக்கிற வேலை. மரியாள் என்ன வேலை செய்வா? கூட வந்து சர்ச்சில் பெருக்கி தொடச்சி அது பண்ணி இது பண்ணி ஆண்டவர் பாஸ்டருக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் காப்பி டீ எத்தனை கொடுத்த நம்ம அக்கா காணோம். விசுவாசம் இல்ல. திடீர்னு அந்த இடத்துல பார்த்த போது எங்கேயோ இருந்த ஒரு அம்மா ஆண்டவர் நம்பிக்கை விசுவாசம் ஓடி வராங்க. ஓடி வந்து, ஐயரே, நீங்க இருந்திருந்தா என்னுடைய தம்பி மரித்திருக்க மாட்டான். விழுந்தாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உயிர்த்தெழுதுக்கும் மரணத்துக்கும் நான் ஜீவன் அல்லது வல்லமை படைத்தவன். மரித்தாலும் உயிர்த்தோடு எழுப்புவார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்பினார். ஒன்னே ஒண்ணுல விசுவாசம் தான். நீ நினைப்ப முடியாது, ஆனா அவர் செய்ய அவரால் ஆகும். உன்னால முடியாது, ஆனா அவரால் ஆகும். ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன கல் எடுத்துக்கங்க. அந்த கல் எடுத்து தூரமா வைங்க. எப்படி தெரியும்? எடுத்து கண்ணுக்கு பக்கத்துல வைங்க. ஏன்? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா பிரச்சனையும் பக்கத்துல வைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு,
நான் வேதத்துல வாசிக்கும் போது, சங்கீதத்துல வாசிக்கும் போது வேதம் எப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத அந்த விசுவாச நம்பிக்கை உனக்குள்ள வரணும். என கேட்கிற தேவச்சனமே, இந்த காலவேளை பொழுதுல கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்துகிறது. நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்ல நல்லா இருக்காது. நான் இங்க போய் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக்குங்க. மத்தேயு சுவிசேஷம் 17:17 வாசிக்கும் போது அது சின்ன ஒரு சீடை பத்தி சொல்லுது. வாசிங்களேன், வாசிக்கலாம். சொல்ல அது அப்புறம் போவோம். ஒன்றும் இராது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் ஆகும். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கணுமா? எவ்வளவு விசுவாசமா? கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. நோவா என்கிற ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரா, அவர் பேழைய கட்டிட்டு இருந்தார். அவங்க தாத்தா பார்த்ததில்ல, மலையை கண்டதில்ல. அநேக பேர் கேட்கிறாங்க, ஏண்டா பைத்தக்காரனா இதை கட்டிட்டு இருக்கிற, எதுக்காக கட்டுற? அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் செய்வேன், மலையை வர வைப்பேன், உன்னை நான் காப்பாத்துவேன், உன் பிள்ளைகளை காப்பாத்துவேன். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தபடினால அவன் நம்பினான், விசுவாசித்தான். அநேக நாட்கள் அதற்காய் வேலை செஞ்சான், பெரிய பேழையை கட்டினான். கர்த்தர் அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அநேக பேர் உன்னை பார்த்து பைத்தியம் நினைக்கலாம். பிரச்சனை வந்தா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு தெரியலையா இங்க சண்டை நடக்குது, நீ கம்முன்னு இருக்க, உனக்கு இல்லையா, நீ பேச மாட்டியா, உன்னால பண்ண முடியாதா? அநேக கொஸ்டின்ஸ் உனக்கு விரோதமாய் வரலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ ஆராதிக்கிற கர்த்தர், நீ நம்புகிற கர்த்தர், நீ அழுது நீ யாரை நம்பியிருக்கிறியோ அவர் உன்னை கைவிடாத நம்பிக்கை விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். அப்படின்னாக்கா நோவாவை காப்பாத்தின கர்த்தர் உன்னையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். நல்ல கவனிங்க, நோவாவை எல்லாம் சூப்பர் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? கர்த்தர் சொன்னாரு மழை வரும்னாரு. ஒண்ணுமே இல்ல, நார்த் இந்தியால உத்தரகாண்ட்ல ஒரு 10 நாள் முன்னாடி மேக வெடிப்பு வெடித்தது தெரியுமா உங்களுக்கு? மேக வெடிப்பு வந்தது தெரியுமா? தெரியாது. நமக்கு ஏன் தெரிய வேண்டும்? நம் கூலிக்கு போகலாமா, சேலரிக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு மேக வெடிப்பு? ஓகே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. மழை பெஞ்சது என்ன தெரியுமா? 40 நாள் மேலிருந்து ஊற்றுகளை கர்த்தர் திறந்து விட்டார். கீழிருந்து தண்ணி வருது, மேலிருந்து தண்ணி வருது. எல்லாரும் மரித்து போனாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து பேழைய கட்டின ஒரே நோவா குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படின்னா அந்த விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறபடினால் அவனையும் கர்த்தர் தனக்கு சேர்ந்த யாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றுவார்னா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள் இருந்தா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளும் உனக்கு இருக்கிற யாவையும் என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க பாதுகாக்க அவர் போதுமானவர். நம்புகிற மட்டும் கைகளை மேல உயர்த்தி நோவாவுக்கு இருந்த விசுவாசங்களுக்கு கொடுப்பீராக. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்னங்க இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை நம்பினான், விசுவாசித்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அழைக்கிறார், ஆபிரகாமே என்னை பின்தொடர்ந்து வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற தேசத்துல நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஒரு தாத்தாவா மாறிட்டான். அப்ப கூட கர்த்தர் சொல்றாரு, அடுத்த ஆண்டு உனக்கு குழந்தை பிறக்கும். நம்புறாங்க. சாராய் சொல்லுது, ஸ்ரீகளுக்கு வர வேண்டிய காரியம் நின்று போய்விட்டது. தட்ஸ் ஆல். இனி முடியாது. சயின்ஸ் சொல்லுது முடியாது, அல்லது எல்லாருடைய இருதயம் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தரால ஆகும். ஈசாக்கை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அப்படின்னா உன்னை பார்த்து இது நடக்காது, இது வராது, இது வேண்டாம், உனக்கு கிடைக்காது, இந்த பெலர் உனக்கு கிடையாது, இந்த திராணி இல்ல, இது சயின்டிபிக்கலா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் நீ பார்த்து சொல்லணும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், அவர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உனக்குள்ள இருந்து கிளம்பி வரணும். அதுதான் கிரிய ரூபமுள்ள விசுவாசம். இனி உங்களை பார்த்து சொல்றேன், 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க, உனக்குள்ள என்ன வரணும்? ஒன்னு சொல்லுவா, விசுவாசம் இருக்கிறவன் விடாப்பிடியா இருப்பான். இருக்கீங்களா? கேட்க மாட்டேன்.
தூங்குறவளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, விடாப்பிடியா இருப்பான். என்ன சொன்னாலும் நீ வேலையை பார்த்துப்போ, நான் பார்த்துக்கிறேன். நோவா வேலையை சும்மா கட்ட முடியுமா? ஒரு படகு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அம்மா, எத்தனை வருஷம் தெரியுமா? இந்தியா விக்ராந்த் அப்படின்ற ஒரு படகு கட்டினாங்க, போர் கப்பல். எத்தனை வருஷம் கட்டினாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 12 வருஷம் கட்டினாங்களாம். ஹலோ, இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அப்போ டெக்னாலஜி கிடையாது. மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்டி அதை கரெக்டா பலகையா மாத்தணும், அந்த பலகையை கொண்டு வந்து கரெக்டா சைஸ்ல கட் பண்ணணும், அதை கரெக்டா செட் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் ஒரே மனுஷன் எத்தனை ஆண்டுகள் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா கடினமான உழைப்பு. ஆனா அநேக பேர் பார்த்து சொல்லுவாங்க, பொழைக்கிறதுக்கு வேலைய பாடுறான்னா. ஹலோ, என்ன பண்ற? தேவையா உனக்கு? வீட்டுல மனைவி கூட என்ன சொல்லுவாங்க? கேக்கல? ఎంత మంచోళ్ళమ్మా మీరా, ఇంట్లో ఉండలు ఏమంటారా, పనికి వచ్చే పని చేయకుండా పనికిరాను சொல்லுவாங்க. ஏதாவது நல்ல வேலை செய்யறியா, 10 ரூபா வர வேலை பண்றியா? இவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு சொன்னார், அவர் என்னோடு கூட பேசினார், மழை வரும், ஒரு நாள் நான் காப்பாற்றப்படுவேன். நான் பண்ற வேலை இன்னைக்கு உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். நீங்க செபிக்கிற உங்க ஜெபங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பைத்தியக்கார மாதிரி தெரியலாம். நீங்கள் அழுது ஆண்டுடைய சமூகத்துல வைராக்கியமா இருப்பது அநேக பேர் பார்த்து ஒண்ணுமே தெரியல, வேஸ்ட் அப்படின்னு பேசலாம். ஆனா ஒரு நாள் வரும், உன் விசுவாசம் உன்னை அப்படியாய் விடாது, உன் விசுவாசம் உன்னை கைவிடாது. உன்னை கண்டிப்பாகவே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து விட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லுது. கிருபை என்று படாமல் பலன் என்ற சொல்லப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பலன் வேணும்? ரிவார்டு வேணும். ரிவார்டா இங்கிலீஷ்ல பலன்னா கடனா? ரிவார்டு கிடையாதா? ஓகே, ரைட். தமிழ்ல 3ஆவது வாசத்தை வாசிங்க. விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. விசுவாசித்தான் நீதி எண்ணப்படுவ. விசுவாசித்ததுனால அவனுக்கு கர்த்தர் முடியாது என்னதை முடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு உனக்கு முடியாது எது இருக்கோ அதை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். மோசே கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து மறுபடியுமாக அவன் கையில இஸ்ரவேல் தேசத்தை அந்த ஜனங்களுக்கு கையில கொடுத்து அவனை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிக்கிற உன்னை கர்த்தர் செய்ய போற காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாது, அல்லது உங்க பக்கத்துல இருக்கவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவருடைய காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, விசுவாசத்துல நீங்க தரித்திருக்கணும். கடைசி காலத்துல இருக்கிறோம். விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்களிலே அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். நீங்க கவனிச்சுனாக்கா இன்னைக்கு அநேக அல்லது நியூஸ்ல பார்க்கும்போது அல்லது வேதம் சொல்லுகிறது, வேதம் சொன்ன விதமாக ஆன்டி கிரைஸ்ட் என்ன சொல்லப்படுகிற அவருக்கு வழி கொடுத்துட்டு இருக்கு உலகம். ஒன் வேர்ல்ட், நியூ வேர்ல்ட் ஆர்டர். கேள்விப்பட்டீங்களா? புதுசா ஒரு உலகமா? என்னது? ஒரு நாணயம் போதும்,
பிரிக்ஸ் நாடுகள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. நமக்கு எல்லாம் ஒரு நாணயம் வந்தா ஈஸியா இருக்கும், நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னது லேட்டஸ்ட் நியூஸ்? இப்ப என்னது டாக்ஸ் பத்தி அநேக நியூஸ் பாக்குறீங்களா? தெரியல. டாக்ஸுக்கு சிப்பு போடணுமா? ஹலோ, டாக் போடுற சிப்பு பக்கத்துல இருக்கிற கையில போட்டான்னு வச்சுக்கோ, அது ஓன்றது என்னது? அது கேட்கல. 666. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ நினைச்சிட்டு இருக்கிற கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எப்பயோ வருவாரு. இல்ல, அவர் வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தாச்சு. அவருடைய வருகை இன்னும் கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். கர்த்தர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கா, விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தர் வருவாரு, என்னை ஏற்றுக்கொள்வாரு என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குனாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது எல்லா ஆசீர்வாதங்களும் நல்லதுதான். ஆனா அதை விட எப்படி ஆகிலும் அவர் வந்தா அவரோடு நம்ம போயிடணும். அதானே நமக்கு கிறிஸ்தருடைய அழுது எதிர்பார்ப்பு அதுதானே. நான் மரித்தாலும் அவர் கூட இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் போயிட்டு இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல கடைசி நாட்களில் என்ன வருமாம்? பஞ்சங்கள் வரும். நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னாக்கா ஒரு வசனம் வாசித்தரலாமா? வாசித்துருங்க பார்க்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத என்று 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை என்ன? ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிட்டு இருக்கு? இதை பத்தி நான் எங்க பிரசங்கம் பண்றது கரெக்ட் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்றேன், க்ரூட் ஆயில் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு சாங்ஷன்ஸ் அமெரிக்கா போட்டது. இப்போ நம்மளுடைய ருபீஸ் உடைய வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. இதனால என்னென்ன வரும்னா பஞ்சம் வரும். ஹலோ, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஐடி ஜாப்ஸ் கோயிங் டு பி வாஷ்ட் அவுட். ஐடி இண்டஸ்ட்ரி காலி. நேத்து முன்னேத்து நான் பார்த்தேன் நியூஸ்ல, எல்லாருடைய பணங்களும் கொண்டு போய் அமெரிக்கா தேசத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு ஐடில யாருக்கு ஒர்க் பண்றோம்? அவனுக்கு ஒர்க் பண்றோம். பணம் கிடையாது. ஒரு பணத்துக்கு 1 வார் கோதுமையும், ஒரு பணத்துக்கு 3 வார் கோதுமையும். உனக்கு அம்மா ஹோட்டல்ல 4 இட்லி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பணத்தை மட்டும் கேட்க கூடாது. எல்லா உணவும் கிடைக்கும். கார்பரேஷன் வேலை செய்ய காலையில டிஃபன் ஃப்ரீ கிடைக்கும், சாப்பிடு. ஆனா சம்பளத்தை கேட்காத. ஹலோ, நான் நடக்கிறது தான் சொல்றேன், தயவுசெய்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால தான் விசுவாசத்துல கொஞ்சம் இந்த 2வது வருகை எனக்கு நிறைய பேர் கேட்டதுன்னா 2வது வருகை கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு நான் போகணும்னு விரும்புறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்து வரத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்னு. இந்த வசனத்தின் பிரகாரமா சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேதப்படுத்தாதன்னு சொல்லப்பட்டது. ரேட்ஸ் ஏறும், ரேட் ஏறும், ஆயில் ரேட் ஏறும், க்ரூட் ஆயில் ரேட் ஏறும். ஆனா நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, சாப்பாடு ஃப்ரீயா. ரேஷன் கடையில அரிசி சும்மாவே. கேட்கல, எத்தனை பேர் வாங்குறீங்க? கையை ஊத்தி காமிக்கல. நாங்களும் வாங்குறோம். கோதுமை சும்மாவே. எண்ணெய் சும்மா கிடைக்குமா? கேட்கல. ஏன்? ஹலோ, இருக்கீங்களா? இவ்வளோ நேரம்
யோசிக்கல நம்ம இருதயம். உண்மைங்களா போய்ங்களா? பாமாயில் ஏங்க அரிசி 20 கிலோ அரிசி கொடுக்குறீங்க, தெரியல எனக்கு தெரியாது. கோதுமை கொடுக்குறீங்க, ஏன் ஆயில் தர மாட்டேன்றீங்க? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத அப்படின்னு ஒரு சத்தம் 4 ஜீவன்களிலே ஒரு சத்தத்தை உண்டானது நான் கேட்டேன். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பஞ்சங்கள் வரும், அநேக யுத்தங்கள் வரும். இந்த நாளிலே அநேக யுத்தங்களை செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தை நீ கரெக்டா தரித்து கொள்ளணும், ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். எப்பொழுது ஆண்டவர் வருகன்னு தெரியாது, எந்த நேரத்துல நாம் மரித்து போவோம் தெரியாது. அவர் வருவதற்கு முன்பதாகவே அல்லது நம்முடைய மரணத்துக்கு முன்பதாகவே இயேசுவை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், விசுவாசத்தை தரித்து கொண்டோம் என்று சொன்னால், இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒன்னும் புதுசா பைபிள்ல வாசித்து ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டாம். நியூஸை பார்த்துட்டு பைபிளை படிச்சீங்க, பேச அல்லது வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். அமுத கரங்கள்னு ஒண்ணு வந்திருக்கு, தெரியுமா? Do you know that? அமுத கரங்கள் கேள்விப்பட்டீங்களா? A2 போய் சாப்பிட்டு, A2B அப்படின்னா அடையார் ஆனந்த பவன், அதுல போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியே ஃப்ரீ சாப்பாடு கொடுப்பாங்க. சோறு கிட்டும், வேற எதையும் கேட்க கூடாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இன்னும் எத்தனை நாட்கள் ஓடும் தெரியாது. வேதத்துல வாசிக்கிறோம், யுத்த சத்தங்களை கேட்பீர்கள், அங்கங்கு மரண செய்திகள் கேட்பீங்க. ஒரு ராஜ்யத்தின் மேல் இன்னொரு ராஜ்யம் எழும்பும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் சிந்தூர் பார்த்தோம்ல, இந்தியா பாகிஸ்தான் போர், ரஷ்யா யுக்ரைன் போர், அநேக இடத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அநேக யுத்தங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் வரும்போது நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணுமா, இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரம்னு. இதெல்லாம் கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா வரணும், அவரோடு கூட எப்படி ஆகிலும் அவருடைய பிரசன்னத்துல நான் பரலோக ராஜ்யம் போய்கணும் அங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அவரை பிடிச்சுக்குங்க. பிரச்சனைகள் வந்தாலும், என்ன வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நான் பின்பற்றுவேன்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாகவே ஒருவேளை மரணமோ இல்லது கர்த்தருடைய வருகையோ எதுவானாலும் பரவாயில்ல, ஆனா அவரோடு கூட கர்த்தர் நம்மை கொண்டு போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய